திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே. ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. தாமரை இரட்டை இலை மிரட்டி கொண்டு இருக்கிறது. கவலைப்படாதீர்கள், 10 மாதம் கவலையின்றி உறங்குங்கள். அதற்கு பின்பு உங்கள் உறக்கம் தொலைக்கப்பட போகிறது என்பதை கூட்டணி பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்து விட்டதுன்னு ஒரு கட்சி சொல்லல, எதிரணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. இது உண்மையா? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பவாதத்தில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார்கள்? அண்ணன் திருமாவளவன் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்துக் கொண்டிருந்தவர், காங்கிரஸ் தான் அதை செய்தது என்று சொல்லிக் கொண்டது. எந்த சந்தர்ப்பத்தில் இன்று காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறார்? எல்லாவற்றிற்கும் எல்லாம் அண்ணன் வைகோ பொங்கி பொங்கி எழுந்தார். காங்கிரஸுக்கு எதிராக மட்டும் இல்ல, அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அவரோட பேச்செல்லாம். எந்த சந்தர்ப்பத்தில் வைகோ இன்று காங்கிரஸ் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார்? கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தொழிற்சாலைகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த விதத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கிறார்கள்? அண்ணன் வேல்முருகன் பொங்கி பொங்கி எழுதாரு, ஆனா அவர் அமுக்கி அமுக்கி வச்சுட்டு நீங்க கூட தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப உங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா, எங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா? உங்களது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. பாஜக மாநில தலைமையை மாற்றினால்தான் பாஜகவோடு கூட்டணின்னு அதிமுக தரப்பில் எடப்பாடி வைத்த கோரிக்கையை அவர் சாதித்து விட்ட பிறகுதான் இது நடந்திருக்கிறது. யார் அண்ணன் எடப்பாடி கூட உட்கார்ந்து இருந்தாப்பா? யாராவது உட்கார்ந்து இருந்தீங்களா? போய் சொன்னதை கேட்டீங்களா? எங்க கட்சியில அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்தால் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எல்லாருக்கும் தெரியும். கட்சி எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்கு தெரியும். ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் கட்சி தேசிய கட்சி. நீங்க உதயநிதியை எந்த பங்கெடுப்பீங்க கேள்வி கேட்க கூடாது. அதனால்தான் மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, உங்களால தேசிய கட்சியே இல்ல, உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா எந்திரிச்சு சொல்றாரு, எங்க கட்சியில பல கோடி 11-12 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். உங்கள 5 பேருக்குள்ள உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா போதும். அதே மாதிரி உங்களதுல தேர்ந்தெடுத்து 25 வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் தலைவர் இருப்பீங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கட்சி எங்கள் கட்சி. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல தம்பி தலைமை தாங்கினார். என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் தலைமை தாங்குகிறார். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி, கூட்டணி ஆட்சி வரவை. கூட்டணி ஆட்சி அப்படின்னா ஆட்சியில அதிமுக வெற்றி பெற்றால் அதிகாரத்தில் பங்கு பாஜக கேட்குதா? தொடர்ந்து எல்லா தலைவர்களும் கூட்டணி ஆட்சியை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திராவிட கட்சிகளுடைய கொள்கையில ஒண்ணு மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றதுதான். கூட்டணி ஆட்சின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அமர்வோம். நீங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் கேட்டீங்களா? துணை முதலமைச்சர் ஒரு பட்டியலின தலைவரை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா அதை உடனே நீக்க வேண்டும். இல்லைன்னா அண்ணன் ஸ்டாலின் செல்வப்பெருந்தையை நீக்கிடுவாரு. செல்வப்பெருந்தகை இதுக்கு முன்னால்தான் திருப்பரங்குன்றத்துக்கு போறேன்னு அறிவிச்சார். உடனே அண்ணன் ஸ்டாலின் அதெல்லாம் போக கூடாது அப்படின்னாரு. உடனே நம்ம போலன்ட்டாரு. ஆக அடிமை கூட்டணி அந்த கூட்டணிங்க. போஸ்டர் ஓட்டினா உடனே கிளின்னு சொல்றாங்க. ஏன் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்றதுக்கு உரிமை இல்லையா அவங்களுக்கு? வரப்போறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா அவங்க அங்க அதிகாரம் இருக்கும்போது நீங்க எங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அதை பண்ண போறீங்க, இதை பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. தூக்கம் வராதவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரவே மறுக்கிறது. கனவில் பாஜக தாமரை இரட்டை இலை மிரட்டி கொண்டு இருக்கிறது. அதனால
கவலைப்படாதீர்கள். 10 மாதம் கவலையின்றி உறங்குங்கள். அதற்கு பின்பு உங்கள் உறக்கம் தொலைக்கப்பட போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.